ஒபாமா அவருமே வந்து இந்த துப்பாக்கி சூடுக்கு கண்டனம் தெரிஞ்சிருக்காரு. முன்னாள் அதிபர் மட்டும் இல்லாமல் இலான் மஸ்க், கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சையா இருக்கட்டும், பிரதமர் மோடியா இருக்கட்டும், அவரோட எதிர்த்து போட்டியிடுறவர் கூட இவருக்கு வந்து இந்த ஒரு துப்பாக்கி சூடுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு பிரச்சாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரோட ஆதரவாளருக்கு மத்தியில் மேடையில் நின்று பேசிட்டு இருக்காரு. எங்கே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில்வேனியாவில். ஸோ அங்கே பேசிட்டு இருக்கும் போது அந்த பிரச்சார கூட்டத்தில் திடீர்னு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அந்த துப்பாக்கியோட குண்டு வந்து டொனால்ட் ட்ரம்போட காலை உரசி ரத்தம் வழிய அது வந்து அந்த குண்டு வந்து போயிருக்கு. ஸோ ரத்தம் வழிஞ்சாலும் ஒரு நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அவர் கீழே குனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எழுந்து முழக்கமிட்டபடியே கையை தூக்கியபடியே அங்கேருந்து அவர் பாதுகாவலரோட போனார். ஸோ பாதுகாவலரும் அவரை சுட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை சுட்டு கொன்றுட்டு அவரையும் பாதுகாப்பாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ஒரு துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த துப்பாக்கி சூடுக்கு வந்து கண்டனம் தெரிஞ்சு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜனநாயகத்தில் அரசியல் சார்ந்த வன்முறைக்கு இடமே கிடையாது. அதுவும் ட்ரம்ப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த ஒரு வன்முறைக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பராக் ஒபாமா சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக தொழிலதிபரான எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் மீதான இந்த துப்பாக்கி சூடுக்கு அமெரிக்காவோட தற்போதைய உளவுத்துறை தான் பொறுப்பேற்று இதுக்காக பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி தொழிலதிபரான எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடாக இருக்கட்டும், உயிரிழப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கு. அரசியல் நடக்கிற இந்த வன்முறைகளை சகிச்சு கொள்ளவே முடியாது. அனைவரும் ஒன்றிணைந்து அதை வந்து எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சுந்தர் பிச்சை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து நிறைய அதிகாரிகளும் பிரதமர் மோடியா இருக்கட்டும் துப்பாக்கி சூடு, அதாவது ட்ரம்ப்புக்கு எதிரான இந்த துப்பாக்கி சூடுக்கு பெரும் கண்டனம் பல நாடுகள்லேருந்து வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு தீவிரமான பேச்சு போயிட்டு இருக்கு. ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன்ல இன்னொரு பரபரப்பான டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறதுக்கு உலக நாடுகள்ல இருந்து கண்டனம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ எதுக்காக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அப்படின்றத வந்து காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.